தனக்கு இருக்கக்கூடிய நிதியை வச்சு மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிற முடிவை அரசாங்கம் தான் எடுக்கணும். நீதிமன்றங்களுக்கு வேலை இல்லை. நிர்வாக முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது. ஆனால் உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டாலும் விடுவாங்க. ஏன்னா பார்த்துக்கிட்டாங்களே ஏமாளிகளாக இருக்காங்கன்ட்டு. 2001 நடுங்கினீங்கல்ல ஸ்டாலின் ஜெயலலிதாவை பார்த்து கராத்தா தியாகராஜனை வச்சுக்கிட்டு கராத்தா தியாகராஜன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே ஞாபகம் இருக்கா? சரத்குமார் பின்னாடி இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே, அது மாதிரி ஒருத்தன் வருவான் உங்களை அடக்க. அப்போ தான் உங்களுடைய ஆட்டம் அடங்கும். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் இருக்கீங்க, 5 லட்சம் பேருக்கு மேலே தெரியுங்க. 5 லட்சம் பேரும் சொரணை இருந்ததுன்னா திமுகவுக்கு ஓட்டு போடாங்க. ஊழல் பண்ணால் மந்திரி பதவி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன கவர்னரை ராஜினாமா பண்ணணும்னா எப்படி இப்போ எதிர்க்கிறோம்? இப்போ இவர்கள் எப்படிப்பட்ட இதில் வந்தவங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க. வணக்கம். இன்றைக்கி நடந்த முக்கியமான அரசியல் செய்திகளை பார்ப்போம். முதல்ல டெல்லி கெஜ்ரிவால் கதையை பார்க்கணும். ஏன்னா அது தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது இல்லைனாலும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க என்ன நடக்குது, யார் மேலே தப்புன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கெஜ்ரிவால் அப்படிங்கிறவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி டெல்லியில் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும். ஆட்சியிலையும் அதுதான் இருந்தது. ஷீலா தீட்சித்துங்கிற ஒரு பெண் முதலமைச்சர் தான் இருந்தார். அதுக்கப்புறம் பிஜேபி இவங்கெல்லாம் கொஞ்சம் சீட்டுகளை ஜெயித்தாங்க. கொஞ்சம் ரொம்ப அதிக நாள் பிஜேபி தாக்கு பிடிக்க முடியலை. 1 கோடியிலேருந்து 1.5 கோடி வரை டெல்லியில் இருக்கிறவங்க. அதுக்கு ஒரு யூனியன் டெரிட்டரி, அது இதுவே கிடையாது, மாநிலம் கிடையாது. அதுக்குன்னு தனி சென்னை மாதிரி ஒரு பெரிய நகரம் தான் டெல்லி. அதை யூனியன் டெரிட்டரி ஆக்கியிருக்காங்க, மாநிலம் கிடையாது. அங்கே பார்த்திங்கன்னா 4 எம்பி சீட்டு தான். இப்படிப்பட்டதில் அண்ணா ஹசாரேங்கிற ஒரு குரல் கொடுத்தார் ஊழலுக்கு எதிராக. டெல்லியில் 1.5 கோடி பேரும் திரும்பி பார்த்தான். காங்கிரஸ் பிஜேபியெல்லாம் தூக்கி போடுறான்னா. அதுக்கப்புறம் அதில் வந்தவர் தான் அண்ணா ஹசாரே பாதையில் வந்தவர் தான் கெஜ்ரிவால். அத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட 60-70% மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் அவர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு வந்துருச்சு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஜனங்க தான் கெட்டவனாக இருந்தாலும் தன்னை ஆட்சி செய்ய வரவன் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறான். டெல்லி அதுக்கு ஒரு உதாரணம். டெல்லியில் எல்லா மக்களும் நல்லவங்களா? எவ்வளோ கெட்டவங்க இருப்பான். அவ்வளோ பேரும் கெஜ்ரிவாலை சப்போர்ட் பண்ணான். ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மனதில் இருக்கிறது ஊழலுக்கு எதிராகத்தான் இருக்கான். நல்ல ஆட்சி செய்ய வரணுங்கிற எண்ணம் இருக்குது மக்கள்கிட்ட. அது வெளியில் கொண்டு வரணும். அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் கூட அது மாதிரி கெஜ்ரிவாலை கொண்டு வந்தாங்க. ஊழல் குற்றச்சாட்டு வந்துருச்சு. உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஊழல் குற்றச்சாட்டு வராமல் என்ன பண்ணும்? இப்போ எலெக்ஷன் வருது. ஒரு தொகுதிக்கு, எம்பி தொகுதிக்கு 95 லட்சம் செலவு பண்ணலான்னு எலெக்ஷன் கமிஷனே பண்ணுறான். செலவு பண்ணுறது 1 கோடி ஒரு தொகுதிக்கு. அப்போ ஒரு கட்சி 40 தொகுதியில் இருந்தால் 40 கோடி வேணும்ல. 40 கோடி என்னங்க போகிறது? சம்பாரித்து தான் ஆகணும், ஊழல் பண்ணி தான் ஆகணும். ஸோ சட்டம் மோசமாக இருக்கிறதுனால தான் நம்ம நாட்டில் எந்த அரசியல்வாதி நல்லது செய்யணும்னு வர்றவங்க கூட கொஞ்ச காலத்தில் ஊழலாக மாறிடுறான். அப்படி அவர் மேலே ஊழல் வந்துருச்சு. மதுபான ஊழல்னு வந்துருச்சு, மதுபான கொள்கையில் ஊழல்னு வந்துருச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிஜேபி இவங்களை வச்சு இப்போ பண்ணுறாங்க, ஈடியை வச்சு. உடனே அது உண்மைன்னு நம்ம நம்பிடக்கூடாது. அது உண்மையிலே விசாரணை நடக்கட்டும். அண்ணா ஹசாரேயே சொல்லியிருக்காரு. அண்ணா ஹசாரே மதுபான கொள்கையில் போகாதன்னு நான் சொன்னேன், அவர் கேட்கலன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் ஊழல் பண்ணாருங்கிறது இன்னும் ஒத்துக்கலை யாருமே. ஊழல் பண்ணாருங்கிறது புருவாகட்டும், நிரூபிக்கட்டும். அப்போ தான் நம்ம நம்ப முடியும். ஏன்னா அரசியல் காரணங்கள், இப்போ ஈடியை வச்சு நிறைய அரசியல் ரீதியாக பிஜேபி பண்ணுறதுன்னு குற்றச்சாட்டெல்லாம் வந்துருச்சு. அதனால் இப்போ உடனே நம்ம கெஜ்ரிவால் மோசமானவருங்கிற முடிவுக்கு வந்துட வேணாம். விசாரணை நடந்து அவர் மேலே நிரூபிக்கப்பட்டால் பண்ணலாம். ஆனால் அதில் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பிஜேபி. அவர் ஃபோனை டேப் பண்ணாராம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் அதை தான் கேட்குறேன். நான் காவல்துறையில் இருக்கும்போது உளவுத்துறையில் அத்தனை பேர் ஃபோனையும் டேப் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டாலின் இருக்கார், எடப்பாடி பழனிசாமி ஃபோனை டேப் பண்ணுவாங்க உளவுத்துறையில், அண்ணாமலை ஃபோனை டேப் பண்ணுவாங்க, சீமான் ஃபோனை டேப் பண்ணுவாங்க, எல்லா எதிர்க்கட்சிகள் பத்திரிக்கைக்காரவங்க ஃபோனு, ஜட்ஜுங்க ஃபோன், இதெல்லாம் டேப் பண்ணுவாங்க. அந்த காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதை இப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறீங்க? பெகாசஸ் சாஃப்ட்வேர்னு 2 கோடி 3 கோடிக்கு சாஃப்ட்வேர் வாங்கி நீங்களும் டேப் பண்ணுறீங்கல்ல. நீங்கள் அவங்க
நாங்கள் இல்லை, நாங்கள் வெளிநாட்டு உங்களை தான் டேப் பண்ணுறீங்க, உள்நாட்டிலையும் பண்ணுறீங்களே. 2016 உங்கள் மேலே குற்றச்சாட்டு வந்தது, ஜட்ஜுங்க ஃபோனெல்லாம் டேப் பண்ணுறீங்கன்னு. அப்போ நீங்கள் பண்ணலாம், டெல்லி முதலமைச்சராக இருந்து அவர் பண்ணுன்னா அதை ஒரு குற்றச்சாட்டை எப்படி கொண்டு வருவீங்க? நீங்கள் செய்கிறது தான் அவர் செஞ்சார். ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருந்தால், யூனியன் டெரிட்டரிக்கு முதலமைச்சராக இருந்தாலும் அங்கே ஒரு உளவுத்துறைன்னு வச்சு அவங்க பண்ணத்தான் செய்வாங்க. காரணம், எல்லா அரசாங்கங்களும் இப்படி தான் பண்ணீங்க, அதைத்தானே அவரும் பண்ணியிருக்காரு. அதனால் ஃபோன் டேப் பண்ணுறதில் பிஜேபி அவர் மேலே குற்றச்சாட்டு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காரணம், அந்த தவறை எல்லா அரசாங்கங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த ஜெயலலிதாவை தான் போய் பண்ணாங்க. ஜெயலலிதா தான் ஏர்டெல்லில் கூப்பிட்டு வான் பண்ணாங்க. வான் பண்ணிவிட்டு அவங்க அந்த பட்டன் ஃபோன், சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் தண்ணி குடிக்க வச்சாங்க. அது மாதிரி எல்லோரும் பண்ண முடியுமா? அதனால் எல்லா டேப்புங்கிறது எல்லோரும், அதனால தான் மன்மோகன் சிங்கை ஃபோனே வச்சுக்கல. இந்த டேப் பண்ணுறாங்கன்னு பயந்துக்கிட்டே ஃபோனே இல்லாதவர், இமெயில் ஐடியே இல்லாமல் இருந்தார் மன்மோகன் சிங். இதுதான் விஷயம். அது அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே ஃபோனை டேப் பண்ணுங்கிற குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை பாஜகவும் செய்து கொண்டிருக்கிறது, மற்ற எல்லா மாநில அரசாங்கங்களும் செய்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மதுபான கொள்கையில் ஊழல் பண்ணாருன்னு கொண்டு போயிருக்காங்க. ஊழல் நிரூபிக்கப்படட்டும், அப்போ தான் நம்ம அதை வெளியில் சொல்ல முடியும். பாஜக அரசாங்கம் சும்மா கைது பண்ணினாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை குற்றவாளியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் பாருங்கள், அவரை கைது பண்ணாங்க, கட்சிக்காரவங்கெல்லாம் போராடுறாங்க, யாரும் பெரிய லெவலில் வயலன்ஸ் பண்ணலை, வன்முறை பண்ணலை. இதே கருணாநிதி பண்ணால் என்ன பண்ணுவாருன்னு சொல்கிறேன். கருணாநிதியை ஒரு தடவை கைது பண்ணும்போது கூப்பிட்டு மாவட்ட செயலாளர்களை 5 பேரையாச்சும் 10 பேர் தீக்குளிக்க வையினார். மாவட்ட செயலாளர்லாம் பாவம் அப்பாவியாக இருக்கிறவங்கலாம் கூட்டிகிட்டு போய் தீக்குளியான்னு சொன்னான். அவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி கூட என்ன இதே மாதிரி வேறு ஒரு ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? மாவட்ட செயலாளர்லாம் ஸ்டாலின் கூப்பிட்டு பஸ்ஸை உட, இதெல்லாம் உட, அரசாங்க சொத்துக்களெல்லாம் உடன்னு சொல்லி நாசம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு மோசமான அரசியல் அங்கே இல்லை. டெல்லியில் பொது சொத்துக்களை யாருமே சேதப்படுத்தவில்லை. மற்றபடி தீ குளிக்கிறது, இதெல்லாம் இந்த மோசமான கலாச்சாரத்தை உருவாக்குனதே தமிழ்நாடு தான். அவங்க கருணாநிதி தான் அதை உருவாக்குனார். அந்த கலாச்சாரம் இன்றைக்கி கெஜ்ரிவாலை கைது செய்த பிறகு மிகப்பெரிய அளவில் வன்முறை வெடிக்கலை. இதை பார்த்து கற்றுக்கிறேன் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம். அவ்வளோ பேரும் ஆட்களை வச்சுக்கிட்டு செயற்கையாக போராட்டத்தை உருவாக்கி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் கெஜ்ரிவாலை பார்த்து கற்றுக்குங்க. அதனால் கெஜ்ரிவால் மேலே ஊழல் நிரூபிக்கப்பட்டால் அப்போ நம்ம அவரை திட்டலாம். இப்போ இவங்க சொல்லியிருக்கிற வெறும் இந்த குற்றச்சாட்டை வைத்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஈடியை வச்சு பாஜக எதிர்க்கட்சிகளை பழி வாங்குதுங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க இதே கைதை ஸ்டாலினை பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாலின் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறாரு, மந்திரிங்க மகன் மருமகன் எல்லாம் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறாங்கங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. இவங்களை விட்டுட்டு நீங்கள் அவங்கள போய் பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக முடிவுக்கு வர முடியாது. என்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீசனை ஈடி கைது செய்கிறதோ அப்போ தான் ஈடி மேல் எங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ஸ்டாலின் சொல்கிறாரு 100 கேஸ் போட போகிறோம் உச்ச நீதிமன்றத்தில். யார் மேலே? மத்திய அரசாங்கம் மேலே, மோடி அரசாங்கம் மேலே கேஸ் போடுவாங்கிறார். புரிஞ்சுக்கிட்டார். இப்போ உச்ச நீதிமன்றம்னா எப்படி உள்ளே போய் ருசி கண்டுட்டாங்க. அதனால் இப்போ இல்லை மதுவாக முதல்ல செந்தில் பாலாஜி இதில் கொடுத்தாங்க, அவ்வளோ சரியாக ஒர்க் அவுட் ஆகலை பெயிலுக்கு. அப்புறம் ரூட்டும் நம்ம போகிற ரூட்டு சரியில்லைடான்னு ரூட்டை மாற்றினாங்க. நல்ல இப்போ 1 கோடி 2 கோடி வாங்குகிற வக்கீலுங்க 10 பேர் புதுசாக ஜெயிச்சிடலான்னு அதை அடித்தாங்க பொன்முடியிறதில். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து கவர்னர் அடிக்கணும்னு அடித்தாங்க. அது பாஜக வாயவே திறக்கலை, அட்டர்னி ஜெனரலும் வாயவே திறக்கலை. கவர்னரை மன்னிப்பு கேட்க வச்சாங்க. ஆர்டிகல் 361 கவர்னர் ஜனாதிபதி 2 பேரும் எந்த நீதிமன்றத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. 361 சப்செக்ஷன் 1. சில பிஜேபிக்காரங்க இந்த சப்செக்ஷன் 2 அனுப்புகிறாங்க கமெண்ட்டில். எப்படின்னா மாற்றுறதுக்கு, ஏமாத்துறதுக்கு. சப்செக்ஷன் 1 பாருங்கள், 361 சப்செக்ஷன் 1 பாருங்கள். எந்த ஜனாதிபதியும் கவர்னரும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மன்னிப்பு கேட்க வச்சிங்க. அவன் பார்த்தான் கவர்னர், ஆஹா சரியான ஏமாளியாக இருக்காங்க, சட்டமே தெரியல மத்திய பாஜகவுக்கு, இன்னும் ஓவராலாக அடிப்போம்னு சொல்லி பினராயி விஜயன் கேரள முதல் மந்திரி ஜனாதிபதி மேலே இப்போ வழக்கு போட்டார். நீங்கள் ஜனாதிபதியை கூட மன்னிப்பு கேட்க வைப்பீங்க. வடிவேல் சொன்னது மாதிரி இவன் நல்லா அடி வாங்குறான்டான்னு மத்திய பாஜகவை புரிஞ்சுக்கிட்டு இப்போ அடுத்து மத்திய அரசாங்கம் மேலே வெள்ள நிவாரண நிதி எங்களுக்கு கொடுக்கலன்னு நான் வழக்கு போட போகிறோங்கிறாரு. யார்? ஸ்டாலின்.
ஆனால் வெள்ள நிவாரண நிதி எப்படி தெரியுமா? அது நிர்வாக முடிவு. ஒரு அரசாங்கம் தனக்கு இருக்கக்கூடிய நிதியை வச்சு மாநிலங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிற முடிவை அரசாங்கம் தான் எடுக்கணும். நீதிமன்றங்களுக்கு வேலை இல்லை. நிர்வாக முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது. ஆனால் உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டாலும் விடுவாங்க. ஏன்னா பார்த்துக்கிட்டாங்களே ஏமாளிகளாக இருக்காங்கன்ட்டு. அதனால் இப்போ கண்டுக்கிட்டு இப்போ ஒரு ஸ்டாலின் மத்திய அரசாங்கம் மேலே கேஸ் போடுவோம். வெள்ள நிவாரண நிதி சுப்ரீம் கோர்ட்டில் தான் இருக்காங்கல்ல. பணம் கொடுத்தா வர்றதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அங்கே இந்த 4 ரூமுள்ள இருந்துக்கிட்டு சென்னைனா என்ன, தமிழ்நாடுனா என்ன, ஸ்டாலின்னா என்னன்னு தெரியாத ஜட்ஜுங்க உட்காந்துக்கிட்டு அப்படியே இயந்திரத்தனமாக ஆர்டர் போட ரெடியாக இருக்காங்கல்ல. அதனால் இதை பயன்படுத்திக்கிட்டு ஸ்டாலின் மத்திய அரசாங்கத்தின் மேலே கேஸ் போடுவாங்கன்னு சொல்கிறாரு. இன்னும் என்னென்ன கூத்துகள் இருக்கோ அது நடக்கட்டும். சட்டத்துக்கு எதிராக எத்தனை கூத்துக்கள் இருந்தாலும் நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஏன்னா சொல்லவும் புரிஞ்சுக்கணும். அவர்கள் தான் குற்றவாளிகளுக்கே சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல. அங்கே தான் பெரிய பாலிட்டிக்ஸ் வந்துடுதுல்ல. இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் பிடிக்கிறது மாதிரியே மத்திய அரசாங்கத்திலே ஆட்களை வச்சுருக்காங்கல்ல. இவர்களுடைய நண்பர்கள் மத்திய அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்காங்கல்ல. ரூட்டை கரெக்டாக பிடிச்சி சுப்ரீம் கோர்ட்டு ரூட்டையும் பிடிச்சிக்கிட்டு இங்கே மத்திய அரசாங்கத்தில் ஆளை பிடிச்சி அவங்க அட்டார்னி ஜெனரல்லாம் வாயை மூடுன்னு சொல்லிவிட்டு ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோமாளிகள் ஆட்சியில் இருந்தாங்கன்னா இப்படித்தான் நடக்கும். அப்படி பாஜகவுக்கு சொல்கிறேன், இன்னும் நிறைய நடக்கும். வாங்குங்க, அடி வாங்குங்க, வாங்கி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. பம்பர சின்னம் மதிமுக வைகோ போய் கேஸ் போடுறாரு. எலெக்ஷன் கமிஷனில் சொல்லிட்டான் பம்பர சின்னமே கிடையாதுன்ட்டான். ஏன் கொடுக்கல? நம்ம ஆளுங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஆளுகளுக்கு இந்த அரசியல் கட்சி வச்சுருக்கிறவங்களுக்கு சட்டமே தெரியல. நீங்கள் வந்துக்கிட்டு உங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இருந்தால்தான் நீங்கள் சின்னம் ஒதுக்குவாங்க. அங்கீகாரம் இருக்கணும்னா நீங்கள் பார்லிமெண்ட்டு எலெக்ஷன்னா அதில் 6% ஓட்டு வாங்கணும். 2 MP சீட்டு ஜெயிக்கணும். ஒரு MP சீட்டு எதுக்குன்னா 25 MP தொகுதி இருக்கிற மாநிலங்களுக்கு 1, 25க்கு மேலே நம்மளாம் 31ன்னா அது 2ன்னு வரும். அதனால தான் அவன் சொல்கிறான். ஹைகோர்ட்லேயே வந்து சொல்லிட்டான், சீமானு இந்த தப்பை தான் பண்ணார். எங்களுக்கு சின்னம் கொடுக்கல, சின்னம் 6% ஓட்டு வாங்கினா போதுமா? 2 MP ஜெயிக்கணும், இல்லை 2 MLA ஜெயிக்கணும். இதைத்தான் அவன் சட்டம் சொல்லுது. அப்போ நீங்கள் எதுவுமே இப்போ இல்லைங்கும்போது அவன் கொடுக்க மாட்டேன்னு எனக்கு எதிரான சதி நடக்குது இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சட்டமே தெரியாமல் இப்படி இவர் பம்பர சின்னத்தில் இருந்துக்கிட்டு உதயசூரியனில் போய் நிற்கிறாரு. போன எலெக்ஷனில் MP எலெக்ஷனில் உதயசூரியன். அப்போ உதயசூரியனில் நின்னீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கட்சிக்குரிய அங்கீகாரம் எப்படி கிடைக்கும்? அதைத்தான் அவங்க சொல்கிறான். அதனால் முடியாதுன்னு தான். ஸோ பம்பர சின்னத்தை இழந்துருச்சு. நீங்கள் தான் உதயசூரியனில் நிற்கிறீங்களே, பேசாமல் மதிமுகவுக்கு கொண்டு போய் திமுகவில் இணைச்சிருங்க. நம்ம தமிழ்நாடு அரசியல்வாதிகள் இந்த பாமக பாருங்கள், எதுக்கு இந்த தவறு திருமாவளவன் 2 MP நிற்கிறாரு. அங்கீகாரம் போயிடக்கூடாதுன்னு தான். அவர் சொந்த சின்னத்தில் நிற்கணும். நான் உதயசூரியனில் நிற்க மாட்டேன்னு ஏன் சொல்கிறாரு? இப்போ திருமாவளவன் நல்லா யோசிங்க. அவங்க சின்னத்தில் நின்னா தான் கட்சியோட அங்கீகாரம் தப்பும். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க சின்னத்தில் தான் நிற்பாங்க. அப்போ தானே அங்கீகாரம் கிடைக்கும். மதிமுகவும் நம்ம இவங்க நாம் தமிழர் வந்துக்கிட்டு சின்னத்தில் வந்துக்கிட்டு 2 MP ஜெயிக்கணுங்கிறது அவங்க யோசிக்கவே இல்லை. நாம் தமிழர் இவங்க வைகோ வந்துக்கிட்டு உதயசூரியன் சின்னத்தில் இது பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் வந்துக்கிட்டு காரி துப்புறான். என்னையாவது சட்டத்தையும் தெரியாமல் வந்துக்கிட்டு இங்கே வந்து வழக்க போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எலெக்ஷன் கமிஷனில் பதில் சொல்கிறான். அதனால் நம்ம அரசியல்வாதிகள் சட்டத்தையும் தெரிஞ்சுக்கங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது. சட்ட பிரச்சனை கரெக்டாக வச்சுக்கிட்டு கட்சியை முதல்ல ஒழுங்காக நடத்துங்க. அப்புறம் நீங்கள் நாட்டை ஆள்றதுக்கு வரலாம். கட்சியவே நடத்த தெரியாதவங்களுக்கு அப்புறம் நாடு எங்கே போய் நீங்கள்லாம் ஆடுறது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். இப்போ OPS வந்து ராம்நாட்டில் நிற்கிறாரு. அவர் பேரில் அப்படியே 5 சுயேட்சை போடுறாங்க. இதுன்னு யார் போட்டா? இதுதான் DMK ஜீன். DMK இந்த திராவிட மாடல் வாங்கிற இந்த வேலை தான் பண்ணுவாங்க. இது யாரோட மாடல் தெரியுமா? இவரோட மாடல், கருணாநிதியோட மாடல். எம்ஜிஆர் இருக்கும்போது என்ன பண்ணுவார்? எம்ஜிஆர் அறிவழகன் அப்படிங்கிறவரை வேட்பாளரை அறிவிப்பார். கருணாநிதி என்ன பண்ணுவார்? அறிவழகன் இரட்டை சின்னத்தில் வந்துட்டால் ஜனங்கள்லாம் மேலே இருக்கும் ஓட்டு சீட்டில். அப்படி திறந்த உடனே ஃபஸ்ட்டு அறிவழகன் ஏல வருது. ஆனால் அதனால் அப்படியே ரெட்டையில் இருந்து குத்திடுவாங்கன்ட்டு 100 அந்த தொகுதியில் ஓட்டர் இதை எடுப்பாங்க, ஓட்டர் லிஸ்ட்டு எடுப்பாங்க, வாக்காளர் பட்டியலை எடுத்து கருணாநிதி எடுக்க சொல்லுவார். அறிவழகன்கிற பேரில் எவன் இருக்கான்னு பார்ப்பார். ஒரு 50-100 பேர்னா அவனை வீடு தேடி போய் கூட்டிகிட்டு வந்து ரூபாயை கொடுத்து அவன் பேரில் நாமினேஷனை போட்டுருவாங்க.
அப்போ என்ன ஆகும், ரெட்டை இவங்களுக்கு முன்னாடி அந்த ஆணால் வர்ற இதிலெல்லாம் வந்து இனிஷியலை பார்ப்பாங்க. இனிஷியல்னால் இவங்களுக்கு முன்னாடி வர்ற மாதிரி வச்சு அறிவழகன் ரெட்டையில் பின்னாடி போயிடும். இது கருணாநிதி டாக்டிக்ஸ். இதே டாக்டிக்ஸே இப்போ அவருடைய வாரிசு இருக்கார்ல, அதுக்கேற்ற வாரிசு அப்படி தானே இருப்பாங்க. ஜீன் அப்படி தானே இருக்கும். அப்பாவுக்கு என்ன புத்தி இருக்கோ அதுதானே பையனுக்கு இருக்கும். ஸ்டாலின் வந்துக்கிட்டு ஓபிஎஸ்ஸை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு 4 பேர்லேயோ 5 பேர்லேயோ ஓபிஎஸ் பேரில் பன்னீர்செல்வங்கிற பேரில் 4-5 பேர் ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் ஆள் கிடைக்கல, இல்லைன்னா 50-100 பேர் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு நிற்க வச்சுருக்காங்க. அப்படிங்க எதிர்க்கட்சி உங்களுக்கு சரியில்லை. உங்களெல்லாம் எம்ஜிஆர் மாதிரி ஆள் வாலாட்டினா ஒட்டணும் இருக்கும், ஜெயலலிதா மாதிரி உதைக்கிற ஆள் இருக்கணும். 2 பேருமே இல்லை. இருக்கிறது பூரா சொங்கி, அதிமுகலையும் சொங்கி, பிஜேபி அதை விட மோசமாக போச்சு. உங்களுக்கு உங்கள் காட்டில் மழை பெய்யுது, அதனால் இன்னும் எத்தனை பேருனாலும் நிற்க வைங்க. கொஞ்சம் காலம்தான். உங்களை அடக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு நிச்சயம் வருவான், விட்ட நறுக்கக்கூடிய ஆள் வருவான். 2001 நடுங்கினீங்கல்ல ஸ்டாலின் ஜெயலலிதாவை பார்த்து, கராத்தா தியாகராஜனை வச்சுக்கிட்டு கராத்தா தியாகராஜன் பின்னாடி போய்ட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? சரத்குமார் பின்னாடி இப்படி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தீங்களே, அது மாதிரி ஒருத்தன் வருவான் உங்களை அடக்க. அப்போ தான் உங்களுடைய ஆட்டம் அடங்கும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்பும். தயாநிதி மாறன் மத்திய சென்னையில் நிற்கிறாரு. அவர் கமல்ஹாசனை போய் வீட்டில் பார்க்குறாரு ஆதரவு கேட்டு. கமல்ஹாசன் தான் முதலையே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டை நீ ஆள விடுங்கப்பான்னு. எங்களுக்கு கிடைச்ச செய்தி கமல்ஹாசன் சென்னையவே காலி பண்ணிட்டு பாம்பேயில் போய் செட்டில் ஆக போகிறாருன்னு ஒரு செய்தி வருது. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு டிஎம்கே கையில் ஒப்படைச்சிட்டு எவ்வளோ ரூபா கொடுக்குறீங்களோன்னு வாங்கிக்கிட்டு ஒரு ராஜ்யசபா இப்போ இல்லை, 2025 தான் வரும், இங்கே கொடுத்தா கொடுன்ட்டு சரண்டர் ஆகிட்டார். ஆனால் தயாநிதி மாறன் அவரையும் போய் வீட்டில் பார்க்குறாரு. அவர் தான் ஆதரவு கொடுப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா தயாநிதி மாறனுக்கு அந்த மத்திய சென்னை தொகுதியில் செல்வாக்கே இல்லை. அவ்வளோ பேரும் அவர் மேலே கோபமாக இருக்காங்க. யாருன்னாலும் ஓட்டு போடக்கூடியவரை எதிர்த்து ஓட்டு போடக்கூடிய மனநிலையில் மத்திய சென்னையில் இருக்காங்க. இது கடந்த 2014 அவர் தோற்று போனார். ஜெயலலிதா மேடம் ஒரு சாதாரண ஒரு இளைஞரை நிறுத்தினாங்க, விஜயகுமார் தோற்று போனார். அதில் இருந்து அவருக்கு என்னது, யாராச்சும் ரெட்டையிலையில் நிறுத்தக்கூடாதுன்னு அதிமுகவோட யார் கூட்டணி சேர்கிறாங்களோ உங்களோட போய் பேரம் பேசி மத்திய சென்னையை வாங்குங்கன்னு பேரம் பேசி தான் உங்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கு வந்து சீட்டு 2019 பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பணம் கொடுக்குறேன்ட்டு சீட்டை வாங்குங்கன்னு. இந்த தடவையும் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து இவங்க பிஜேபியோட சேர்ந்தோடனே மத்திய சென்னை கேளுங்கன்னாங்க. மத்திய சென்னை தான் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா இதையும் புட்டு வச்ச உடனே மத்திய சென்னை இப்போ பாஜக எடுத்துக்கிட்டாங்க. அதனால் இப்போ பார்த்தாரு, சரி இது வரல, பாஜகவே நிற்கிறாங்க. அடுத்தது இதில் பார்க்கணுமே அதிமுக நின்னா போச்சே அப்படின்ட்டு பிரேமலதாட்ட பேரம் பேசி நீங்கள் வாங்குங்க மத்திய சென்னைன்னு அதிமுக சார்பில் இப்போ டிஎம்டிகே தேமுதிகவில் ஆளை நிறுத்திட்டாங்க. ஸோ எல்லா பக்கமும் ஆஃப் பண்ணிட்டார். நீ கமல்ஹாசன் இங்கே கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன், 1 லட்சம் பேர் ஓட்டு வாங்கி, அதனால் அவரையும் போய் காலில் விழுந்து. ஆக தயாநிதி மாறன் மக்களை நம்ப மாட்டார். எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல்வாதிகளை, ஆதரவு தரக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு என்னது, நீ என்ன ஓட்டு போடுறது, எங்களுக்கு தெரியும் எங்கெங்கே புள்ளி வைக்கிறதுன்னு வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக நீ ஓட்டு போட்டு தானே. டிஆர் பாலு சொல்லலை, ஓட்டெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும், பரம்பரையிலே அப்படி தானே வந்தவங்க. அதனால் அவ்வளவு தைரியமாக சொல்கிறார். அதனால் தயாநிதி மாறன் வந்து நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அதிமுக நிற்கலை, பயங்கரமான சதித்திட்டம் தீட்டி தேமுதிகவை வந்து நிற்க வச்சுட்டீங்க. பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வைக்கணும்னு பார்த்தீங்க, எங்களை போன்றவர்கள் குரல் கொடுத்தோன்னே பாட்டாளி மக்கள் கட்சியை தூக்கிட்டு இப்போ பாஜக இங்கே நிற்கிது. பாஜக இதையும் எப்படி பண்ணணும்னு அவருக்கு நன்றாக தெரியும். அதனால் தயாநிதி மாறன் கமல்ஹாசனை சென்று பார்த்தது அவன் அரசியல் சாதுரியம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது காவல்துறை அதிகாரியை அடிக்க போகிறார். யார்? நம்ம துச்சாதனன் தான். துச்சாதனன் துரைமுருகன் காவல்துறை அதிகாரி எப்படி அந்த வீடியோவை பாருங்கள், என்ன மாதிரி அடிக்க போகிறாருன்னு. அவன் எவ்வளோ படிச்சிருப்பான், எவ்வளோ பெரிய அவன் எவ்வளோ கற்பனையில் இந்த போலீஸ் துறைக்கு வந்திருப்பான். உங்களை மாதிரி 3ஆம் தர அரசியல்வாதி, தேர்ட் ரேட் மினிஸ்டர்ஸ், ஒரு அளவுக்கு லாக்கில் பிஎல் படித்தேன்னு சொல்லுவார், பேசவே தெரியாது, 4 வார்த்தை ஆங்கிலத்தில் பேச தெரியாது துரைமுருகனுக்கு, தமிழ்லையும் ஒழுங்காக பேச்சு வராது, கிண்டல் வச்சுக்கிட்டு பேசுகிற துரைமுருகன்
ரவுடி மாதிரி ஒரு மந்திரி இந்த ரவுடியை நீங்கள் மந்திரியாக வைக்கலாமா? காவல்துறை எப்படி போய் அடிக்க போகிறாங்க? நான் காவல்துறையிலிருந்து வந்தவன். 1,20,000 இப்போ காவல்துறையினர் இருக்கீங்க, வீடியோவை பாருங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்துலேயும் ஒருத்தர் கூட திமுக ஓட்டு போடாங்க. இந்த துரைமுருகனை இது பண்ணிட்டு கண்டம் பண்ணுங்க. அந்த துரைமுருகனை ஏதாச்சும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இதே அளவு துரைமுருகனை நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். துரைமுருகனால் என்னத்தை கிழிக்க முடியும்? 4 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் மந்திரியாக இருப்பார். அதுக்கப்புறம் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க இதே இப்படி தானே. டிஐஜி முகமது அலியை குத்துனார் முரசொலிமார மூஞ்சியில் 2001 கருணாநிதியை கைது பண்ணும்போது. காவல்துறையினரை அடிக்கிறது தானே இவங்க வேலையை. பெண் போலீஸை போய் மானபங்கப்படுத்தினாங்க. ஒரு பெண் இசையை கன்னத்தில் அரைஞ்சாங்க. இந்த இப்படி கொஞ்சம் விட்டிருந்தால் அடித்திருப்பார். கடுமையான கண்டனத்தை துரைமுருகன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். போலீஸ்காரர் அத்தனை பேருக்கும் சொரணை இருந்திருந்தால் அந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் 1,20,000 காவல்துறை குடும்பங்களும் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பம் 5 லட்சம் பேர் தெரிவிங்க. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் இருக்கீங்க, 5 லட்சம் பேருக்கு மேலே தெரியுங்க. 5 லட்சம் பேரும் சொரணை இருந்ததுன்னா திமுகவுக்கு ஓட்டு போடாங்க. துரைமுருகனை பதவி வழங்க ஸ்டாலின் ஆக்ஷன் எடுக்கிற வரை நீங்கள் வந்து இந்த தேர்தலில் அத்தனை காவல்துறையினரும் ஓய்வு பெற்ற காவல்துறையினரும் காவல்துறை குடும்பங்களும் திமுகவை பகிஷ்கரிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் வைக்க விரும்புகிறேன். அடுத்தது உதயநிதியின் உளறல். டெய்லி ஏதாச்சும் உளறிடுவார். கொஞ்ச நாள் அரசியல் வேணான்னு அழுதுகிட்டு இருந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டோம். மறுபடியும் கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு. அந்த பொன்முடி ரிலீஸ் ஆனோன்னா மறுபடியும் தெம்பு வந்துருச்சு. ஆஹா, பொன்முடி வெளில வந்துட்டார் அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் வந்து ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் கமிஷன் ஒரு டேட்டை போடுறான், இவர் ஒரு டேட்டு சொல்கிறார். தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் வருது. எல்லோரும் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்கிறான். சார் ஏப்ரல் 19ன்னு தெரியலை போதை, அதனால் ஜூன் 19 அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாரு தேர்தல் வருதுன்னு. இப்போ என்ன, அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் 2 விஷயம் சொல்லியிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏடிஎம்கே ஐபிஎல் மாதிரியாம் நிறைய அணிகள் இருக்குல்ல. ஐபிஎல்லில் கிரிக்கெட் ஐபிஎல் நிறைய அணிகள் இருக்குல்ல. அது மாதிரி ஏடிஎம்கே நிறைய அணிகள் வந்துருச்சான். ஓபிஎஸ் ஒரு அணியா, இபிஎஸ் ஒரு அணியா, டிடிவி ஒரு அணியா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பழைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். உங்கள் கட்சி எத்தனை பீஸாக ஆச்சுங்கிறத, உங்கள் கட்சி எத்தனை அணியானது சொல்லவா? முதல்ல உங்கள் அணி வந்துக்கிட்டு இந்த தாடிவாலா ஈவேரா உங்கள் முதல்ல தீக்கான ஆரம்பித்தார். சுயநல அரசியல் பண்ணார். அவர் இப்போ ஒன்று பேசுவார், இன்னொன்று செய்வார். அதனால் இவங்க பின்னாடி ஜால்ரா கூட்டம், அண்ணாதுரை கருணாநிதி எல்லாம் அப்படி கையை கட்டிக்கிட்டு ஜால்ரா கூட்டம் நின்னது. அப்போ இந்த ஜால்ரா கூட்டம் என்ன பண்ணுச்சு, ஈவேரா என்ன பண்ணார், 72 வயசில் ஒரு கல்யாணத்தை பண்ணார். ஜால்ரா கூட்டம் இன்னும் யோகியர்கள் மாதிரி. இந்த ஜால்ரா கூட்டம் இவங்கெல்லாம் யோகியர் மாதிரி. இப்போ விருப்பார் 72 வயசில் போய் கல்யாணம் பண்ணிட்டார் ஈவேரா அப்படின்னு. இவங்க அவங்க சொந்த வளர்ப்பு மகளே கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னா சரிண்ணா. அதை காரணமாக சொல்லி இந்த கூட்டம் பிரிஞ்சு வந்தது. 1949 பிரிஞ்சு வந்தது. அதுக்கப்புறம் இதே தப்பை மற்றவங்க பண்ணாங்களே. அப்போ கருணாநிதி என்ன பண்ணார், ஒரு கல்யாணம், அவங்கள கொடுமைப்படுத்தி செத்து போனாங்கங்கிற குற்றச்சாட்டு வந்தது. உடனே அடுத்த கல்யாணம் பண்ணி எல்லாம் இருக்கும்போது 1966 67 ஒரு அம்மா போனாங்க அண்ணாட்ட. உங்கள் கட்சியை சேர்ந்த தலைவர் என்னை வந்து கர்ப்பமாகிட்டாருன்னாங்க. உடனே அண்ணாவுக்கு கோவம் வந்தது. ஏன்னா அவர் யோகியர். அவர் தான் ஒரு நடிகை பேர் சொல்லிக்கிட்டு எல்லாம் கிண்டல் அடித்தார். அந்த நடிகையோடு போய் உற வச்சுக்கிட்டு இருந்தாருன்னெல்லாம் பேச்சு வந்தது. அவர் இவங்களை பார்த்தா நீ என்ன இந்த மாதிரி ஒரு பெண்ணை கர்ப்பமாகிட்டே அப்படின்னு கூப்பிட்டு விட்டார் கருணாநிதி. என்ன ஒரு பொண்ணு வந்து உன்னை கர்ப்பமாகிட்டேன்னு சொல்லுது அப்படின்னாரு. உடனே அவர் சொன்னார், நான் என்ன செய்யணுன்னாரு, அவளையும் கல்யாணம் பண்ணிக்க. நான் ஏற்கனவே 2 கல்யாணம் பண்ணேன்னா. சரி, கல்யாணம் பண்ணலனால அவளை மனைவியாக வச்சுக்கன்னாரு அண்ணா. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, திமுக இவர் வந்து அந்த கல்யாணம் பண்ணிட்டார். ஈவேராவை 72 வயசில் கல்யாணம் பண்ணணுன்னு குறை சொல்லி வந்த இந்த கூட்டம் இந்த வேலையை பண்ணாங்க. அதுக்கப்புறம் திகாலேருந்து திமுக வந்த உடனே அங்கே அண்ணாதுரை செத்த உடனே திமுகலேருந்து தான் அதிமுக வந்தது. அப்போ அது 3வது அணியா. 4வது வைகோ 1993 மதிமுகன்னு ஆரம்பித்தார். அப்போ எத்தனை அணி வந்தது, திமுக அதிமுக மதிமுக. உதயநிதிக்கு சொல்கிறேன், இன்றைக்கி அதிமுகவில் 2-3 அணி வந்துச்சுன்னு கிண்டல் அடிக்கிறீங்களே,
உங்கள் பரம்பரை இதை எடுத்து பாருங்கள், உங்கள் தாத்தா கதையை. திமுக 4 திமுகன்னு 4 அணியாக பிரிஞ்சது, மற்ற கட்சி அணியாக பிரிஞ்சதுங்கிறது கேட்குறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கா அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கணும். உதயநிதி அடுத்து பார்த்திங்கன்னா, அதே உதயநிதி என்ன சொல்கிறாரு, தேனி தொகுதியில் திமுக ஜெயிச்சுட்டா 2 நாளைக்கு மாதம் 2 நாளைக்கு அங்கே இருப்பேங்கிறார். அப்படி இங்கே திருவண்ணாமலையில் பேசுகிறார், திருவண்ணாமலையில் திமுக ஜெயிச்சுட்டா அங்கே மாதம் 2 நாள் இருப்பேங்கிறார். மொத்தம் 21 தொகுதி. இப்படி திமுக ஜெயிக்கிற தொகுதியிலெல்லாம் 2 நாள் அந்த தொகுதியில் இருந்தால் தமிழ்நாடு தப்பும். சென்னைக்கே வரமாட்டார். நடக்குமா? அவருக்கு சினிமா நடிகையில் பார்க்கலன்னா தூக்கம் வராத. ஒவ்வொரு தொகுதியிலும் 2 நாள் இருக்குங்கிறது என்ன கூத்து இல்லை? அப்போ நீ மந்திரியாக இருந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க? மந்திரியாக இருந்துட்டு உங்கள் கடமை எப்படி ஆட்ட போகிறீங்க? ஊரை ஏமாத்துற வேலை. ஒவ்வொரு தொகுதியிலும் 2 நாள்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கங்க. அப்போ உதயநிதி வளர்றாருன்னு சொன்னோம்னா உண்மை தானே? நாங்கள் ஒன்றும் இதாக சொல்ல, கற்பனையாக சொல்லலை. ஜெயிக்கிற ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 2 நாள் இருக்க முடியுமா? நடக்கிற காரியமா? அப்பாவுக்கு ஏற்ற பிள்ளை, பொய்களையே பேசக்கூடிய பிள்ளை. அப்பா புருடா வர்றாருல, என்னென்ன பேச்சு பேசுகிறாரு. கவர்னர் ராஜினாமா செய்யணுமா அப்பா சொல்கிறார். அப்பாவோட உளறல். 30,000 கோடி அடிச்சுட்டு வெக்கம் இல்லாமல் முதலமைச்சராக உட்காந்துட்டு இருக்கீங்க. கவர்னர் எங்கே போய் கொள்ளையடிச்சாரு? எதுக்காக ராஜினாமா பண்ண? அவங்க இந்த டாய்லெட் பேப்பர்னு ஒன்று வச்சுருக்காங்க, முரசொலி. அவன் எழுதுகிறான் என்னென்னா, கவர்னர் பொன்முடிக்கு பதவி ஏற்று வச்சதுனால ராஜினாமா பண்ணோம். வெக்கம் கெட்டாருங்க, நீங்கள் தான் ஏன் ராஜினாமா பண்ணோம்? ஊரை கொள்ளை அடிச்சுக்கிட்டு திருப்பி மந்திரியாக வத்துக்கிட்டு கேடுகட்ட ஒரு கட்சி, கேடுகட்ட முதலமைச்சர், ஒரு ஊழல் பண்ணணும் கொண்டாந்து திரும்பி மந்திரியாக்கிட்டு, ஊழல் பண்ணால் மந்திரி பதவி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன கவர்னர் ராஜினாமா பண்ணோம்னா எப்படி இப்போ எதுக்கிறோம்? இப்போ இவர்கள் எப்படிப்பட்ட இதில் வந்தவங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இவங்க ஜீன் எப்படி இருக்கும்? அயோக்கியம் பூரா நல்லவனை பார்த்து ராஜினாமா பண்ணுங்கிறாங்க. அப்புறம் அதனால் இவங்க இப்படி தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துர்கா ஸ்டாலின் திருச்செந்தூருக்கு போய் சாமி கும்பிட போயிருக்காங்க. திருச்செந்தூருக்கு இது போனாங்கன்னா அன்றைக்கி என்ன பாடுபட்டிருப்பாங்க பக்தர்கள், யாருக்கும் இங்கே தெரியாது. சபரீசன் ஒரு தடவை போனார், 3 மணி நேரம் யாரையுமே சாமி கும்பிட வரல. அங்கே இருந்த பக்தர்கள் பூரா பாடாப்பட்டு போயிட்டாங்க. இவங்க போயிருக்காங்க. இது எப்படி ஒரு 3 மணி நேரம் ஒரு வழி பண்ணியிருப்பாங்க இங்கே இருக்கிறவங்க. எப்படிப்பட்ட குடும்பம் பாருங்கள். மனைவிக்கு இதுக்கு போகிறாங்க சாமி கும்பிட, மருமகன் சாமி கும்பிட போகிறாரு. மாமனார் முதலமைச்சர் ஸ்டாலின் நான் சாமியே கும்பிட்றதில்ல அப்படின்ட்டு இதில் உட்காந்துக்கிட்டு பதவி ஏற்கும்போது மட்டும் திருப்பதி பிரசாரத்தை கும்பிட்டுட்டு திருப்பதி கையில் கட்டிக்கிட்டு ஊரை ஏமாத்துறாரு. மகன் எனக்கு நம்பிக்கை இல்லை, சாமியில் நம்பிக்கை இல்லை. கிறிஸ்தவ இதுக்கு போனேன்னா நானும் கிறிஸ்தவன் தான். இங்கே நான் சாமியை கும்பிட்றதில்ல, ஆனால் நயன்தாராவோட மட்டும் பழனி கோயிலுக்கு அப்பப்போ போயிட்டு வருவேன் அப்படிங்க. எங்கள் தாத்தா, உங்கள் அப்பா எப்படின்னா, அப்பா திருப்பதி சாமி மட்டும் கும்பிடுவார். கோயிலுக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே கதவை அடைச்சிக்கிட்டு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவார். எங்கள் தாத்தா அதை விட கில்லாடி. சாமி சாமியை கடவுளை நம்புவோன்னு முட்டாள்னு சொல்லுவார். ஆனால் பார்த்திங்கன்னா மஞ்சள் துண்டு போடுவார். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போய் எல்லா கதவையும் சாத்திட்டு மனைவியோட துணைவியோட சாமி கும்பிடுவார் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா இந்த மாதிரி குடும்பம் பாருங்கள். நம்ம குடும்பத்தில் இப்படி இருக்குமா? அப்பா ஒரு கொள்கை, தாய் ஒரு கொள்கை, மகன் ஒரு கொள்கை. அதுதான் சொல்கிறேன். இதுதான் திராவிட கலாச்சாரம், திராவிட மாடல் அப்படிங்கிறது இதுதான். பொன்முடி யார் ஞாபகம் இருக்கா? வந்தோடனே அமைதியாக இருந்தார். இப்போ தெம்பு வந்துருச்சு. ஆமாம், தெம்பு வராமல் என்ன செய்யும்? கோடியாக கொள்ளை அடித்ததுக்கப்புறமும், மந்திரி பதவி 3 வருஷம் தண்டனை கொடுத்ததுக்கப்புறமும் உச்ச நீதிமன்றம் நான் சொல்கிறேன் அவருக்கு மந்திரி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தெம்பு வராமல் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா கூட்டணி இந்தளவு நல்லா வந்ததுக்கு ஸ்டாலின் கைராசியம், அவர் தொடங்கி வச்ச கைராசியம். இந்தியா கூட்டணி உருவாவதற்கு காரணமாக இருந்தவரே நம்முடைய தலைவர் தளபதி என்பதை யாரும் மறக்க மாட்டார்கள். ஸ்டாலினுக்கு எந்தளவு கைராசி இருந்ததுங்கிறதுக்கு இந்தியா கூட்டணி உதாரணம். ஸ்டாலின் ஆரம்பித்து வச்சாருன்னு பொன்முடி சொல்கிறாரு. அதனால தான் குட்டி சோறா போச்சு. இந்தியா கூட்டணி என்னாச்சு? இன்றைக்கி இவர் போயிட்டார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணிக்கு எனக்கு ஜம்மந்தல்லன்னு, மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணிக்கு எனக்கு ஜம்மந்தல்லன்ட்டாங்க. இப்போ கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எல்லாம் அங்கங்கே மோதிக்கிறாங்க. இப்போ இந்தியா கூட்டணிங்கிறதே இல்லாமல் போச்சு. ஏன் இல்லாமல் போச்சு? ஸ்டாலின் தொடங்கி வச்சார்ல, அந்த கைராசி தானே.
ஊழல்வாதிகளுக்கு தொடங்கி வச்சா உருப்படுமா? அதனால தான் இந்தியா கூட்டணி உருப்படாமல் போச்சு அப்படிங்கிறத பொன்முடி கொஞ்சம் கொஞ்சமாக இனி அரசியல் பேச ஆரம்பிச்சிருவார். தைரியம் வந்து விட்டது. ஆனால் கழுத்தில் கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு 3 வருஷம் உறுதி செய்யப்பட்டதுன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத பொன்முடி ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுங்க. அடக்கி வாசியுங்கள் பொன்முடி அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வேண்டும். ஈரோட்டில் அதிமுக வேட்பாளர் அவருடைய சொத்து மதிப்பை கொடுக்குறாரு 583 கோடி. எம்ஜிஆராக இருந்தால் கொடுப்பாரு அப்படி ஆளுங்களுக்கு சீட்டு? ஜெயலலிதா கொடுத்துருக்காங்களா 583 கோடி இவங்களை? ஆனால் எடப்பாடி அது கொடுக்குறாரு 583. திமுக அதிமுக தொண்டர்கள் சொன்னேன், அதிமுகவில் நிற்கிற அத்தனை பேரும் கோடீஸ்வரர்கள். எடப்பாடி வெறும் பணக்காரர்களை பணம் கொடுத்தவர்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுத்துருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஈரோட்டில் 583 கோடி உள்ளவர் நின்று இருக்காரு. அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? முக்கியமான அதிமுகவில் முக்கியமான தலைவருக்கு கொள்ளையடித்த பணத்தெல்லாம் வட்டிக்கு கொடுத்துருக்காரு. இவர்கள் மூலம் மாதம் 80 கோடி ரூபாயிலிருந்து 88 கோடி ரூபாய் வரை வட்டி வருது. அதனால் இவர்களுக்கு சீட்டு. புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் பாவம் ரெட்டை இலை எம்ஜிஆர் சொன்னோன்னு நினைக்கிறீங்க. எம்ஜிஆர் பேர் வச்சு மோசடி பண்ணுறவங்களுக்கு நம்ம இது கை கொடுக்கணுமாங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒருத்தருக்கெல்லாம் எம்ஜிஆர் தலைகீழன்னு எம்ஜிஆர் யாருக்கு சீட்டு கொடுத்தாரு? சாதாரணமாக போயிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தாரு. பிரபலமானவங்களுக்கு அவர் எப்போவுமே சீட்டு கொடுத்தாரு. தன்னுடைய பணத்தை செலவு பண்ணி சாதாரண ஆளுங்கள் எல்லாம் எம்எல்ஏ ஆனாங்க. அவர்கிட்ட மந்திரி ஆனவங்கெல்லாம் பாருங்கள், மிக சாதாரணமான ஆளுங்க. ஜெயலலிதாவும் என்ன பண்ணாங்க? பெரிய ஆளுங்களுக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க, பணமே வாங்க மாட்டாங்க. எவ்வளோ பணம் செலவு பண்ணுவீங்கன்னு தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில் இருந்து ஒவ்வொரு தொகுதிக்கு, ராமநாதபுரம் தொகுதிக்கு 2009 சத்தியமூர்த்தியை போட்டாங்க. நான் கேட்டதுக்கப்புறம் போட்டாங்க. என்கிட்டே என்ன கேட்டாங்க? எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு தான். என்கிட்ட பணம் கேட்கல. அதே சத்தியமூர்த்திக்கு 2 கோடி ரூபா கொடுத்தாங்க 2009 அவங்க கையில் இருந்து. இதுதான் அதிமுக. இன்றைக்கி 585 கோடி பணக்காரங்கிட்ட சீட்டு. அவங்ககிட்ட ஊழல் பண்ண பணத்தெல்லாம் உள்ளே கொடுத்து மாதம் மாதம் வட்டி வாங்கிறதுனால அவர்கள் வேட்பாளர்கள். இதுதான் அதிமுகவாக மாறிவிட்டது அப்படிங்கிற கருத்தையும் அதிமுக தொண்டர்களுக்கு வேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது டிஆர்பி ராஜா அண்ணாமலைக்குள் நடந்த ஒரு மோதல். அதை பார்ப்போம். டிஆர்பி ராஜா என்ன சொல்கிறாரு? அண்ணாமலையை பிஜேபியை பேசும்போது சில்லறை கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அதிமுக என்ன சொல்லுங்க, பிரதான எதிர்கட்சி ஏதாவது சொல்லியிருந்தா சொல்லுங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. சில்லறை கட்சியெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படி. நம்ம 30,000 கோடி சம்பாதிச்ச கட்சி இல்லை அவங்க. அதனால் யாரை பார்த்தாலும் சில்லறையாக தான் தெரியும். அதுதான் அவள் அந்தளவுக்கு இருமாப்பு. நான் 30,000 கோடி சம்பாதிச்சிட்டேன், உனக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலை சொல்கிறாரு, திமுக வந்தோடனே இதில் கோயம்புத்தூரில் சூடு அதிகமாகிடுச்சு, உஷ்ணம். அதுக்கு டிஆர்பி சொல்கிறாரு, இன்னும் நாங்கள் பற்றவே வைக்கலை, அதுக்குள்ளே உஷ்ணம், இதே உஷ்ணங்கிறீங்களேங்கிறார். என்னத்தை பற்ற வைக்கலைன்னா, ரூபாய்க்கு ஒவ்வொரு ஓட்டுவங்களுக்கும் 100 ரூபா கொடுக்கல, அது 4000 ரூபா கொடுக்க ஆரம்பிக்கலை, இப்போவே உங்களால் தாங்க முடியல, கொடுக்குறோம் பாரு 4000, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு டிஆர்பி ராஜு அந்த துணியில் தான் பதில் சொல்கிறார். எல்லாத்துக்கும் மேலே என்ன சொல்கிறாரு? ஆடை பிரியாணி போட போகிறவங்கிறாரு கோயம்புத்தூரில். அண்ணாமலை இங்கே நிற்கிறாருல்ல, அவரை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக ஆட்டை பிரியாணி போட போகிறோம் கோயம்புத்தூரில் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், கொஞ்ச நாள் இருங்க, என்ன நான் உங்களுக்கு இதாக இல்லை, எரும மாட்டு பிரியாணின்னு ஒன்று வரும். உங்களை பிரியாணி கூழ் போட்டு பிரியாணி போடுறது எரும மாட்டு பிரியாணி. ஏன்னா உங்களுக்கு சொரணங்கிறதே இல்லை, திமுககாரனுக்கு சொரணங்கிறதே இல்லை. அதனால் உங்களை பிரியாணி போடும்போது எரும மாட்டு பிரியாணி வரும் அப்படிங்கிறத அப்போ நிச்சயம் ஒரு கட்சி ஒரு தலைவன் உங்களுக்கு சொல்ல போகிறான். ஆட்டு பிரியாணியாச்சும் எல்லாம் சாப்பிடுவாங்க, உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு போடுற எரும மாட்டு பிரியாணியாக காரி துப்புவான் நாட்டில். அதனால் நாவடக்கம் தேவை டிஆர்பி ராஜு. இப்போ ரொம்ப குதிக்காதீங்க, அப்படியே காலச்சக்கரம் மாறும். எல்லோரும் திரும்பி எமர்ஜென்சியில் உள்ளே போன மாதிரி வரிசையாக உள்ளே போவீங்க, உதவாங்குவீங்க, கைகாலை ஒடிப்பாங்க. நிச்சயம் காலத்தின் கட்டாயம், இறைவன் கொடுக்கும் தண்டனை உங்களுக்கு அப்படித்தான் வரும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். நேரம் முடிந்து விட்டதால் இத்துடன் இன்றைய செய்தி அலசல் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயம்.